இந்த புட்டு மேக்கர் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. 3 குழல் உள்ள மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்ம அட் a டைம்லயே 3 குழல்லையும் புட்டு நம்ம மேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால நமக்கு கேஸ் கன்சப்ஷன் ரொம்பவே லெஸ் ஆகும். இது மாதிரி தனியா தட்டு இட்லி ஸ்டாண்ட் கூட இங்க அவைலபிளா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம தட்டு இட்லி தட்டும் வைக்கலாம். ஈவன் வந்து இடியாப்ப தட்டு கூட நம்ம வச்சு குக் பண்ணலாம். இந்த சாஸ் பேன்லாம் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. வெளிய காப்பர்லயும் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் ஹேண்டில் பாத்தீங்கன்னா பிராஸ்லயும் கொடுத்திருக்காங்க. சோ லுக் பார்க்கிறதுக்கு ரொம்பவே கிளாஸா இருக்கு. pancake மோல்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டான ஷேப்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மோல்டுல நம்ம வந்து pancake பண்ணி கொடுத்தோம் அப்படினா கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. மேக்னெட்டிக் ஸ்பைஸ் கண்டெய்னர் ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் கீழ பாத்தீங்கன்னா மேக்னெட் கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே யூனிக்கான டிசைனா இருக்கு. சீ த்ரூ மாடலையும் வருது. இந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாண்ட்லயும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் ஃப்ரிட்ஜ் மேல கூட ஒட்டி வச்சுக்கலாம். Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கணபதியில லொகேட் ஆயிருக்கிற கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் ஷாப்ல உள்ள கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளா இருக்கு. சோ நீங்க வெளியூர்ல இருக்கறவங்களா இருந்தாலும் இவங்கள்ட்ட நீங்க வாட்ஸ்அப் மூலமா கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கிச்சன் எசென்ஷியல்ஸ் அண்ட் ஹோம் நீட்ஸ் சம்பந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சில நிமிடம் உங்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது பாத்தீங்கன்னா pancake mold. இது ஹார்ட் இன் ஷேப்ல ஸ்டார் ஷேப்ல நிறைய ஷேப்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அழகா பிளாஸ்டிக்ல ஹேண்டில் வருது. மெட்டீரியல் பாத்தீங்கன்னா anodized மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் ஃபீல்ல இது குக் ஆகும். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஷேப்ஸ்ல எல்லாம் நம்ம குக் பண்ணி கொடுத்தோம் அப்படினா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதோட பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 175 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தட்கா pan நம்ம ஆம்லெட் மேக் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேயர் பிராண்ட்ல கொடுத்திருக்காங்க. கலர் காம்பினேஷனே பாருங்க ஆரஞ்சு அண்ட் blackல பார்க்கிறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 400 500 அந்த மாதிரி ரேஞ்சில சைஸ்க்கு தகுந்த மாதிரி பிரைसेसல வச்சிருக்காங்க. நம்ம மேயர் பிராண்ட் இல்லாம வேற பிராண்ட் பாத்தீங்கனாலும் நீங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரைसेसல இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்ட். இது ஸ்பூன்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசர். இது அந்த ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறதுல அழகா நம்ம ஸ்பூன்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது அழகா ஒரு டேபிள் மேலே நம்ம வச்சோம்னா ஒரே இதாக வந்து ஸ்பூன் ஆர்கனைஸ் ஆகிருக்கும். பார்க்கறதுக்கு லுக்கும் ரொம்பவே அழகா இருக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. இது மாதிரி இடியாப்ப தட்டு கலெக்ஷன்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது. இந்த மாதிரி தட்டு நம்ம நிறையா வாங்கி நம்ம ஈஸியாக வந்து குக்கருக்குள்ளே வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் வந்து 100 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தட்டு இட்லி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. ஈவன் இந்த இடியாப்ப தட்டு அந்த மாதிரிலாம் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி குக்கருக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 200 அந்த ரேஞ்சில் சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸில் வச்சுருக்காங்க. ஸ்டாண்ட் இல்லாமல் வெறும் தட்டு மட்டும் உள்ள மாதிரியான இந்த மாதிரி இடியாப்ப தட்டெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 69 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இந்த இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் இட்லி பாத்திரம். இதெல்லாம் மாடல் லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் கொஞ்சம் பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண மாதிரியான மாடல். இது ஹேமர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து 2 பிளேட் வருது. இது வந்து நம்ம துணி போட்டு சுடுற மாதிரியான மாடல். மொத்தம் 8 இட்லி ஊற்றிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 800 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் ஸ்டீமர் பாத்திரம். ஸ்டீமர் பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரேக் வரும். மேலே உள்ளதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மேலே உள்ளதை நம்ம தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே உள்ளதை வந்து வேற ஒரு குக்கிங்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக்வேர் மாதிரி குக்கிங் அண்ட் சர்விங்க்கு யூஸ் பண்ணுறக்கூடிய டிஷ் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் புட்டு மேக்கர் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு இது உள்ள மாதிரி தான் நம்ம எல்லா ஷாப்லையும் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 உள்ளது மாதிரி வச்சுருக்காங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் லார்ஜ் ஃபேமிலி உள்ளவங்களுக்குலாம் டக்குன்னு நம்ம குக் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கேஸ் கன்சப்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே லெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஆவியில் 3 புட்டுக்குழல் வந்து வெந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 3 புட்டுக்குழல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த 3 இதையும் வைக்கிறதுக்கு உண்டான பாத்திரமும் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு அந்த புட்டுக்குழல்லையும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் அழகாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சூடோட தூக்கும் போது நமக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த புட்டு வேகக்கூடிய அந்த ஆவி வரக்கூடிய அந்த தட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஓட்டை உள்ள மாதிரி தட்டு 3 அந்த குழல்லையும் கொடுத்துருக்காங்க. புட்டு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு 3 ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்டிக் இல்லாமல் 3 ஸ்டிக்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக செக் பண்ணி பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒன்றில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சப்போஸ் வேகலை அப்படின்னா அதில் ஒட்டிடும். ஸோ இன்னொரு இதில் விடுறதுக்கு நம்ம வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 இதே அவங்க கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம அழகாக அந்த மாதிரி புட்டுக்குள்ளெல்லாம் கலட்டிட்டு உள்ள இந்த பாக்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அந்த மூடியில் பாருங்கள் அழகாக சிலிக்கான் grip கொடுத்துருக்காங்க. அதனால் கம்ப்ளீட்டாக ஏர்டைட் லாக் ஆயிரும். கொஞ்சம் கூட அந்த ஆவி வெளியே போகாது. அந்த ஹோல்ஸ் வழியாக மட்டும்தான் நமக்கு ஆவி வெளியே வரும். ஸோ நமக்கு குக்கிங்க்கு மட்டும்தான் அந்த ஆவி வந்து வெளியே வரும். ஸோ கேஸ் கன்சப்ஷன் நமக்கு ரொம்பவே லெஸ் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸாக அந்த கோகனட் புட்டுக்குழல்னு சொல்லுவாங்க, தேங்காய் மாடல்னு, அந்த புட்டுக்குழலும் கூட உள்ளே வச்சுருக்காங்க. இது வந்து கிட்ஸ் விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனியாக நம்ம குக்கரில் வச்சு இந்த இதை நம்ம ஃபிட் பண்ணி கூட நம்ம குக் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த இதிலேயே வந்து ஒரு 2 இதை மட்டும் வச்சுட்டு ஒரு இதில் வந்து இந்த கோகோனட் கொள்ளையில் வச்சு கூட நம்ம குக் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 எபோ அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க.
குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல லார்ஜ் ஃபேமிலி உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது 3 உள்ள மாதிரி, இதுலேயே வந்து 2 உள்ள மாதிரியும் கூட வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை 4 உள்ள மாதிரியும் கூட வச்சுருக்காங்க. ரொம்பவே லார்ஜ் ஃபேமிலிக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் புட்டுக்குழலும் கூட எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்காங்க. இது மாதிரி கிச்சன் ஆர்கனைசர் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 2 ரேக் உள்ள மாதிரி 3 ரேக் 4 ரேக்னு இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே பார்க்கலாம். நம்ம பிளேட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி, தனியாக பாத்திரங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பிளேட் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டாண்ட். இது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பனானா ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இதில் எப்படி பனானாவை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பெரிய தார் வாழைப்பழத்தை வந்து நம்ம குத்தி வைக்கிறதா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஸ் பேன்லாம் பார்த்தீங்கன்னா கீழே காப்பர் பாட்டமும் மேலே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஸில் வருது. குவாலிட்டியும் அந்த லுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதெல்லாம் 400 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 300 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்விங் டிஷ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் சர்வ் பண்ணுறதுக்கோ இல்லை குழம்பு இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வித் லிட்டோடே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து செட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வித் ஹேண்டில் வித்தவுட் ஹேண்டில் அந்த மாதிரி 2 மாடலில் வச்சுருக்காங்க. பிரிண்டர் டிசைன்லையும் வருது, பிரிண்டர் டிசைன் இல்லாத மாதிரியும் வருது. இதெல்லாம் ப்ரைஸ் வந்து நமக்கு 300 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இது மாதிரி சாஸ்பேன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீ ஒரு பால் காய்ச்சிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா அழகாக ஹேண்டில் சிலிக்கான் கிரிப் கொடுத்துருக்காங்க. அதோடைய கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பர்பிள் பீச் கலர் அந்த மாதிரி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. அதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 150 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஸ்பைஸ் கண்டெய்னர். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து சீத்ரூ கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ், கீழே வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க பேஸில். ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாண்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே கூட நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அழகாக ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக கூட நம்ம மசாலாஸ் எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி உள்ள ஸ்பூன் போட்டும் கூட எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கண்டெய்னர்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது. மேலே சீத்ரூ அப்படிங்கிறதுனால நமக்கு விசிபிளாகவும் தெரியும் உள்ள குவான்டிட்டி என்ன நம்ம வச்சுருக்கோம், எந்த பொருள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது அழகாக வந்து நம்ம இந்த ஸ்டாண்டில் வச்சும் நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டே பார்க்கறதுக்கு லுக் ரொம்பவே அழகாக தான் இருக்குது. இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டி வச்சுக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுனாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கீழே வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, இதெல்லாம் நியூ அரைவல் சூப்பராக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1400 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபோல்டபுள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பைஸ் கண்டெய்னர்லேயே இந்த மாடல் பார்த்தீங்கன்னா JVL ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. லார்ஜ், மீடியம், ஸ்மால் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலாஸ் எந்த மசாலாஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஹோல்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ரொட்டேட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக சீத்ரூ வருது, கிளாஸில் சீத்ரூ வருது. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக்கில் சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 6 பீசஸ் கொடுத்துருக்காங்க. வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டோட வருது. இந்த ஸ்டாண்ட் அப்படியே நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான ஸ்பைசஸை வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1200 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.